Hi friends, welcome to Vallamai IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஐஎன்எம் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இன்னைக்கு ஐஎன்எம்மோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஐஎன்எம் வந்து எதுக்கு நம்ம படிக்கிறோம்? ஓகேவா? அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளோட லீடர்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கிறது தான் இந்த ஐஎன்எம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி உருவாச்சு, அது எங்கெங்கெல்லாம் மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டில் என்னென்ன சிறப்பெல்லாம் இருந்துச்சு, அதை பற்றி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஓகேவா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா, காங்கிரஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்ப்போம். காங்கிரஸோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா ஏஓ ஹிம் தான் வந்து காங்கிரஸோட ஃபவுண்டர். ஓகேவா, காங்கிரஸோட ஃபவுண்டர் வந்து யாருன்னா ஏஓ ஹியூமோ தான் வந்து காங்கிரஸோட ஃபவுண்டர். இது வந்து காங்கிரஸ் வந்து எந்த தேரி பேஸ் பண்ணி வந்து உருவாச்சுன்னா பேஸ்ட் ஆன் சேஃப்டி வால் தேரி. ஓகேவா, காங்கிரஸ் வந்து எந்த தேரியை வந்து பேஸ் பண்ணி உருவாச்சுன்னா சேஃப்டி வால் தேரியை வச்சு பேஸ் பண்ணி உருவாச்சு. ஓகேவா, இப்போ காங்கிரஸ் உருவாகும் போது அந்த டைம் வைசராயா வந்து யார் இருந்ததுன்னா லார்ட் டஃப்ரின். அவங்க தான் வந்து வைசராயா இருந்தார். இவர் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வைசராயா வந்திருந்தாருன்னா 1884லேருந்து 1880 வரைக்கும் இந்த லார்ட் டஃப்ரின் தான் வந்து வைசராயா வந்திருந்தாரு. இவர் வந்து என்ன சொன்னார்னா காங்கிரஸ் ஆரம்பித்தோடனே இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 3 டே தமாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மைக்ரோஸ்கோபிக் மூமெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுன்னு ஒரு சின்ன ஏக்கம் தானே, இதனால நீங்கள் என்ன சாதிச்சிட போறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் 3 டேஸ் தமாஸ்ன்னு ஏன் சொன்னாங்கன்னா வருஷத்துல 3 நாள் தான் கூடுறீங்க, இந்த 3 நாள் கூடி நீங்கள் என்ன சாதிச்சிட போறீங்க அப்படின்ற எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. ஓகேவா, அதனால வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணார். ஓகேவா, இப்போ இந்த ஏஓ ஹியூமோ இருக்காங்கல்ல, இவர் வந்து என்ன சொன்னார்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணார்னா தியோசோபிக்கல் மீட்டிங் வந்து சென்னையில் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தான் இந்த டிஸ்கஷனை பற்றி சொன்னார், இந்த ஐடியாவும் வந்து சொன்னார். அதாவது இப்போ இந்தியா ஃபுல்லாக முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு மாதிரி இருந்துச்சுல்ல, அங்கங்கே குட்டி குட்டி ஏக்கம் இருந்துச்சு. இது வந்து பிரிட்டிஷ் வந்து ஈஸியாக உங்களை வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரே ஏக்கமாக உருவாக்கணும்னா நம்ம வந்து எதிர்த்து வந்து ஃப்ரீடம்காக நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா ஃபுல்லாக ஒரே ஏக்கமாக நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் வந்து உருவாக்குனாங்க. அந்த ஐடியா வந்து எங்கே கொடுத்தாருன்னா சென்னையில் தியோசோபிக்கல் மீட்டிங் வந்து நடந்துச்சு. அப்போ தான் வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்தாரு. ஓகேவா, அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி எடுத்து அந்த செஷனில் தான் வந்து சொன்னாங்க. ஓகேவா, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி மக்களுக்கு வந்து அப்போ தான் வந்து தெரிவித்தார். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஃபோரனர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு. ஓகேவா, காங்கிரஸோட முன்னோடி அது வந்து என்னன்னா இந்தியன் நேஷனல் யூனியன். ஓகேவா, இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து 1883 வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, இந்த யூனியன் அப்படின்ற பேரை வந்து காங்கிரஸ் அப்படின்னு யாரு மாத்தினா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து மாத்தினாங்க. இது வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா இது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதாவது யூனியன் அப்படின்ற பேரு காங்கிரஸ்னு மாத்தினாங்க. யாரு மாத்தினா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து மாத்தினாங்க. இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, புரியுதா? அடுத்தது இப்ப காங்கிரஸ் உருவாக்குனது யாரு? ஏஓ ஹியூமோ தானே காங்கிரஸ் உருவாக்குனாங்க. அதனால அவர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அவர் என்னவா இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்டா வந்திருந்தார். ஓகேவா, அதுக்கப்புறம் அவரை நம்ம என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜிஸ்ட். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜிஸ்ட் யாருன்னா இந்த ஏஓ ஹியூமோ தான். ஓகேவா, இந்த ஆர்னித்தாலஜிஸ்ட் வந்து என்னன்னா பறவையை பத்தி ரிசர்ச் பண்ணி படிக்கிறது. ஓகேவா, அதாவது ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். பேர்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி படிக்கிறதா இந்த ஆர்னித்தாலஜிஸ்ட். ஓகேவா, இவர் என்னவா இருந்தாரு? ஃபாதர் ஆஃப் ஐஎன்சியா வந்தாரு. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜிஸ்டும் இவங்க தான். ஓகேவா, அடுத்தது இப்போ காங்கிரஸோட கோ ஃபவுண்டர் வந்து 2 பேர் இருக்காங்க. யாருன்னா ஜார்ஜ் வூல், அதுக்கப்புறம் வில்லியம் வேர்டர்பர்ன். ஓகேவா, இவரு ஃபவுண்டர். ஓகேவா, இவர் ஃபவுண்டர். இவங்க 2 பேர் யாருன்னா கோ ஃபவுண்டர். யாரு? ஜார்ஜ் வூல், அதுக்கப்புறம் வில்லியம் வேர்டர்பர்ன். ஓகேவா, இவங்க 2 பேரும் கோ ஃபவுண்டர். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி
பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் 28, 1855 தான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நடந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் செஷனோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா WC பானர்ஜி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 28, 1885 வந்து நடந்துச்சு. இதோட பிரசிடென்ட் வந்து யாரு? WC பானர்ஜி. இது வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எங்க நடந்துச்சுன்னா பாம்பேல வந்து நடந்துச்சு. ஆக்சுவலா எங்க பிளான் பண்ணாங்கன்னா பூனேல தான் வந்து பிளான் பண்ணாங்க. பூனேல அந்த டைம்ல காலரா ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுனால என்ன பண்ணாங்க, பாம்பேக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல மொத்தம் எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 72 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம என்ன சொன்னா பிரேவ் 72 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இதோட செக்ரட்டரினா செயலாளர். இதோட செயலாளர் வந்து யாருன்னா ஏஓ ஹியூமோ. இவங்க எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும் இருந்தாங்க? அதாவது 1885 இருந்து 1906 வரைக்கும் ஏஓ ஹியூமோ தான் வந்து செக்ரட்டரியா இருந்தார். இதோட ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது வந்து யாருன்னா ஜி சுப்பிரமணியன். ரெசல்யூஷனா தீர்மானம். இதோட தீர்மானம் பாஸ் பண்ணது வந்து ஜி சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் செக்ரட்டரியா வந்து யார் இருந்தாருன்னா ஏஓ ஹியூமோ வந்து இருந்தாரு. பிரசிடென்ட் வந்து யாருன்னா WC பானர்ஜி. இப்போ இந்த 72 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, இதுல மெட்ராஸ் பிரசிடென்ட்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 22 பேர். ஓகேவா? மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 22 பேர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே செகண்ட் செஷன் பார்ப்போம். செகண்ட் செஷன் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1886. இது வருஷம் நடக்கும். அப்படியே காங்கிரஸ் மாநாடு 1886 வந்து நடந்துச்சு. இங்க வந்து காங்கிரஸோட பிரசிடென்ட் வந்து ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜி, அவங்க தான் வந்து காங்கிரஸோட பிரசிடென்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செஷன் எப்போ நடந்துச்சு? 1886. இதோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதுல வந்து இவர் எத்தனை பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காருன்னா 8 பாயிண்ட். இதை வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் கொடுத்துருக்காங்க? 8 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அபவுட் ஃப்ரீடம் பத்தி தான். ஓகேவா? இதை வந்து காங்கிரஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எங்க நடந்துச்சு? இந்த மாநாடு வந்து எங்க நடந்துச்சுன்னா கல்கட்டாவில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? இந்த 2வது செஷன்ல வைசராய் வந்து யாருன்னா லார்ட் டஃப்ரின். ஓகேவா? இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து 72 பேர் தானே கூடினாங்க. செகண்ட் செஷன் அதிக பேர் கூட ஆரம்பிச்சோடனே நம்ம காங்கிரஸை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு இவர் வந்து 2வது செஷன்ல டீ பார்ட்டி வந்து கொடுத்தாரு. அப்ப எப்படி கேட்கலாம்னா, எந்த செஷன்ல லார்ட் டஃப்ரின் வந்து டீ பார்ட்டி வந்து கொடுத்தாருன்னா செகண்ட் செஷன்ல வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து இருந்திருக்கு. அப்படின்னா வந்து வரவேற்பு குழு. இந்த வரவேற்பு குழுவோட சேர்மேன் வந்து யாருன்னா ராஜேந்திர லால் மித்ரா தான் இதோட சேர்மேன். ஓகேவா? வரவேற்பு குழுவோட சேர்மேன் வந்து யாருன்னா ராஜேந்திர லால். ஓகேவா? இதுல மொத்தம் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 436 பேர் வந்து இதுல வந்து கலந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? 72 பேர். செகண்ட் செஷன்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 436 பேர் வந்து செகண்ட் செஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த செஷன் பார்ப்போம். அடுத்த தேர்ட் செஷன் வந்து எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1887 வந்து தேர்ட் செஷன் வந்து நடந்துச்சு. இது வந்து எங்க நடந்துச்சுன்னா மெட்ராஸ்ல வந்து நடந்துச்சு. ஓகேவா? தேர்ட் செஷன் வந்து எங்க நடந்துச்சு? மெட்ராஸ்ல வந்து நடந்துச்சு. இதோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேவா? இவர் வந்து யாருன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். பத்ருதீன் தியாப்ஜி வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். ஓகேவா? இதுல மொத்தம் எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இதுல மொத்தம் 607 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 362 பேர். மொத்தமா 607 பேர். இதுல நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சில எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 362 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? இதுல வந்து கவர்னர் வந்து அட்டெண்ட் பண்ணாரு. அந்த கவர்னர் பேர் வந்து என்ன? கன்னிமாரா. அப்போ கவர்னர் கன்னிமாரா வந்து எந்த ஐஎன்சி செஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா தேர்ட் ஐஎன்சி செஷன். நம்ம மெட்ராஸ்ல நடந்த தேர்ட் ஐஎன்சி செஷன்ல வந்து அவர் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? இங்க வந்து ரிசப்ஷன் கமிட்டியோட சேர்மேன் வந்து யாருன்னா மாதவ் ராவ். ஓகேவா? இங்க ரிசப்ஷன் கமிட்டி அதாவது வரவேற்பு குழுவோட சேர்மேன் வந்து யாருன்னா மாதவ் ராவ்.
தேர்ட் செஷன் வந்து எங்கே நடந்துச்சு? மெட்ராஸில் வந்து நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? 1887. இதில் வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் யார்? பத்ருதீன் சாப்ஜி தான் வந்து இதில் பிரசிடென்ட். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் செஷன். ஃபோர்த் செஷன் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1888 வந்து ஃபோர்த் செஷன் வந்து நடந்துச்சு. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா அலகாபாத்தில் வந்து நடந்துச்சு. இந்த செஷனோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா ஜார்ஜ் யூல். இவர் வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பிரசிடென்ட். ஓகேவா? அப்போ போன செஷன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் பார்த்தோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம். இதுல மொத்தம் எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 1248 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து 72 பேர் தான். செகண்ட் செஷன்ல 300க்கு மேல, தேர்ட் செஷன்ல வந்து 600க்கு மேல. இந்த செஷன்ல வந்து எவ்வளோனா 1200 பேருக்கு மேல வந்து இந்த செஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்போ சிம்பிளா 1885, 1886, 1887, அதுக்கப்புறம் 1888. ஓகேவா? இங்கே வந்து எங்கன்னா பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், இது வந்து அலகாபாத். ஓகேவா? பிசிஎம், அதுக்கப்புறம் வந்து 888, அழகா இருக்கு ஞாபகம் வச்சு அலகாபாத். ஓகேவா? அடுத்த செஷன் வந்து எங்க நடந்துச்சுன்னா 1889ல பாம்பேல வந்து நடந்துச்சு. இங்கேயும் யாருன்னா வந்து யூரோப்பியன் பிரசிடென்ட் தான் வந்திருக்காங்க. இவர் பேர் வந்து யாருன்னா வில்லியம் வேர்டர்பர்ன். ஓகேவா? இந்த செஷன் 1889 செஷன்ல வந்து என்ன டிமாண்ட் வந்து வச்சாங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியாவிலும் இங்கிலாந்துல சைமல்டேனியஸா வந்து நடத்துங்க அப்படின்ற டிமாண்ட் வந்து எந்த செஷன்ல வந்து வச்சாங்கன்னா இந்த 1889 செஷன்ல தான் வந்து வச்சாங்க. ஓகேவா? டிமாண்டு சைமல்டேனியஸ்ல வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியாவோட இங்கிலாந்துலையும் நடத்துங்க அப்படின்ற டிமாண்ட் வந்து இந்த செஷன் 1889 செஷன்ல வந்து நடத்தும் டிமாண்ட் வச்சாங்க. அடுத்தது 1891 செஷன். ஓகேவா? இந்த செஷன் வந்து எங்க நடந்துச்சுன்னா நாக்பூர்ல வந்து நடந்துச்சு. இந்த செஷனோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா அனந்தசார்லு. ஓகேவா? 1891 செஷன் வந்து எங்க நடந்துச்சுன்னா நாக்பூர்ல வந்து நடந்துச்சு. இந்த செஷனோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா அனந்தசார்லு தான் வந்து இந்த செஷனோட பிரசிடென்ட். ஓகேவா? அடுத்த செஷன் வந்து எப்பன்னா 1893ல வந்து அடுத்த செஷன் வந்து நடந்துச்சு. இந்த செஷன் வந்து எங்க நடந்துச்சுன்னா லாகூர்ல வந்து நடந்துச்சு. இந்த செஷனோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ தாதாபாய் நவ்ரோஜி வந்து முன்னாடி ஒரு செஷன்ல பிரசிடென்டா இருந்தார்ல, இவர் மொத்தம் எத்தனை ஐஎன்சி செஷனோட பிரசிடென்டா வந்திருந்தாங்கன்னா 3 இடத்துல வந்து பிரசிடென்டா இருந்தாங்க. எப்பப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம 1886 ஒன்று பார்த்தோமா, 1886, 1893, அதுக்கப்புறம் 1906. ஓகேவா? அப்போ 3 வாட்டி வந்து இவங்க பிரசிடென்டா இருந்திருக்காங்க. 3 டைம் வந்து பிரசிடென்டா வந்து இருந்திருக்காங்க. எந்தெந்த வருஷம் பாருங்க, 1886, 1893, அதுக்கப்புறம் 1906. ஓகேவா? 3 முறை வந்து பிரசிடென்டா வந்து இருந்திருக்காங்க. அடுத்தது 1894 செஷன். ஓகேவா? 1894 செஷன் வந்து இங்க நடந்துச்சு, நம்ம மெட்ராஸ்ல தான் வந்து நடந்துச்சு. இதோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா ஆல்ஃபர்ட் வெப். ஓகேவா? 1894 செஷன் வந்து எங்க நடந்துச்சு, மெட்ராஸ்ல வந்து நடந்துச்சு. இதோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா ஆல்ஃபர்ட் வெப். ஓகேவா? மெட்ராஸ்ல மொத்தம் 7 செஷன் வந்து நடந்துச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஷன் பார்த்தோம், 1887ல மெட்ராஸ்ல வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1894, இன்னும் ஒரு 5 நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? இன்னும் ஒரு 5 செஷன் வந்து மெட்ராஸ்ல வந்து நடந்திருக்கு. மெட்ராஸ்ல மொத்தமா எத்தனை செஷன்? 7 செஷன் வந்து நடந்திருக்கு. அடுத்தது 1896. ஓகேவா? 1896 வந்து எங்க நடந்துச்சுன்னா கல்கட்டாவில் வந்து நடந்துச்சு. இந்த செஷன்ல என்ன சிறப்புனா, இந்த செஷன்ல வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பாடுறாங்க. ஓகேவா? அப்ப எந்த செஷன்ல வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பாடுறாங்கன்னா 1896 செஷன் எங்க நடந்துச்சுன்னா கல்கட்டாவில் வந்து நடந்துச்சு. இதுல பிரசிடென்ட் வந்து யாருன்னா ரஹீமுத்துல்லா எம் சயானி தான் இதோட பிரசிடென்ட். ஓகேவா? அதாவது 1896 கல்கட்டா செஷனோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா ரஹீமுத்துல்லா எம் சயானி.
இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தே மாதரம் வந்து பாடியிருக்காங்க. இந்த வந்தே மாதரம் வந்து எந்த புக்லேருந்து வந்து எடுத்திருக்காங்கன்னா ஆனந்த மாத் அப்படின்ற புக்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்து எழுதினது வந்து யாரு? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் வந்து இது எழுதினாரு. ஓகேவா? இந்த ஆனந்த மாத் அப்படின்ற புக்கை எழுதினது வந்து யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஐஎன்சியோட பாதி இம்பார்ட்டன்ட் செஷன் வந்து பார்த்தோம். இப்போ அடுத்த கிளாஸில் வந்து மீதி செஷனை வந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.